இடம், பொருள், ஆப்ஜெக்டாக இருக்கலாம் அல்லது இடமா இருக்கலாம். சிலருக்கு ஆட்களை பார்த்தாலே வரும். ஓ ஆமாம், இப்போ நீங்கள் நானும் தாடி வச்சுருக்கோம். ஓகே. ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபோபியா இருக்கலாம். தாடி வச்ச ஆளை எனக்கு பிடிக்காது. அது ஏங்கிறதுக்கு நிறைய உள்ளுக்குள்ளார பல காரணங்கள்லாம். என்ன காரணங்கிறத நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுக்கு அது ஒரு ஃபோபியா தான். அதனாலேயே ஒரு நல்ல ஒருவனை கணவனாக அடையாமல் போனவங்க இருக்காங்க. என்னோட கவுன்சிலிங் அவர் சொல்லியிருக்காங்க, அவர் தாடி எடுக்க சொல்லுங்க முதல்ல, அதனால எங்களுக்குள்ள பிரச்சனை. அவர்கிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. எனக்கு பார்த்தா பிடிக்கல. இது சாதாரண பார்த்தா பிடிக்குங்களே, அவங்களுக்கு அதனால அவரோட எந்த விதமான உறவு கொள்வதும் அவங்களுக்கு ஒத்துக்க முடியல. இது ஒரு விதமான ஒரு ஆங்ஸைட்டி டிசார்டர் தான். அது பாட்டில் தாடி இருக்கு, ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அதை பார்க்கும் போதெல்லாம் என்ன தோணுது, அந்த தோணல் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுக்கு ஃபோபியாவை கன்வெர்ட் ஆகும். இது ஃபோபியாங்கிறது ஒரு தொடர்ச்சியாக இருக்கக்கூடியது, ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது நடக்கக்கூடியது. இதை நிறைய பேர் என்ன பண்ண அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது, இதுதான் நம்ம நடக்கும்.